அடுத்ததாக 14ஆம் இருந்து நாட்டுகின்ற எப்பிறப்பும் முற்றை இருவினையால் நிச்சயித்து பொற்புடைய தந்தை தாய் போகத்துள் கர்ப்பமாய் புல்லில் பனிபோல் புகும் திவளைக்கு உட்படுங்கால் எல்லைபடா உதரத்து ஈண்டிய பல்வகையால் அங்கே கிடந்த அனாதி உயிர் தம் பசியால் எங்கேனும் ஆக எடுக்கும் என வெறும்பும்பி காய கருப்புழியில் காத்திருந்தும் காமியத்துக்கு ஏய கை கால் முதலாம் எப்புறுக்கும் ஆசரவே செய்து பின்பு யோகி இருத்தி முன்புக்க ஐய வழியே கொண்டு அடைகின்ற பொய்யாத வல்லபமே போற்றி. இங்கே தாயினுடைய கருவறையில் எவ்வாறு தோன்றும் காலத்தில் இருந்து அது 10வது மாதத்திலே இந்த பூமியிலே வந்து அடையும் வரைக்குமான காலத்தை இறைவன் எவ்வாறு அந்த கருப்புழியிலே இருந்து காத்து வருகின்றான் என்ற செய்தியை நமக்கு சொல்றார். மாணிக்கவாசக பெருமான் மாதாமுதலுக்கு ஈனமில் தெருவி திருமி செருவினில் குழக்கி என்று தொடங்கக்கூடிய அந்த பகுதியில 10 மாதமும் எவ்வாறு இறைவன் அந்த கருவை காத்திருக்கின்றான் என்கின்ற செய்தி நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். அதே சிந்தனையை காட்டுகின்றார். நாட்டு நிற்க எப்பிறப்பும் நமக்கு பிறவி வருவதற்கு காரணமாக இருப்பது வினை. நாட்டுகின்ற எப்பிறப்பும் முற்றை இருவினையால் நிச்சயித்து நல்வினை தீவினை என்று சொல்லக்கூடிய இந்த இரு வினையாலும் அதை நிச்சயித்து பொற்புடைய தந்தை தாய் போகத்துள் தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய அந்த ஆண் பெண் என்று இருக்கக்கூடிய அந்த இரு உயிர்களினுடைய போகத்துள் கர்ப்பமாய் புல்லில் பனிபோல் புகும் திவளைக்கு உட்படுந்தால் அந்த திவளை உட்பட்டு எல்லைப்படா உதரத்து அந்த தாயினுடைய கருப்பையில இருக்கக்கூடிய அந்த உதரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஈண்டி எண்டி உடம்புக்குள்ளே இயல்பாக நமக்கு என்ன அந்த தீ இருந்து கொண்டே இருக்கும், உஷ்ணம். அது இல்லைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அது அப்படியே குறைய குறைய டெம்பரேச்சர் குறையுது, அடுத்து திரும்ப பல்ஸ் குறையுது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அது சில்லுட்டு போயிடுச்சுன்னா குளிர்ந்துடுச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. போயிடுச்சுங்க, ஆவி போயிடுச்சு, நீர் போயிடுச்சு அப்படிலாம் சொல்றாங்க. அப்போ இந்த உடம்புல உயிர் நிலைத்து இருப்பதற்கு அந்த சூடு அது என்ன ஆகும், உடம்புல அதீத சூடு இருந்தால் என்ன ஆகும்னா கரு தங்காமல். அப்போ அந்த மாதிரி அந்த தீயிலிருந்து தப்பியும் பல்வகையால் அங்கே கிடந்த அனாதி உயிர் தம்பசியால் எங்கேனும் ஆக எடுக்கும் என அங்கே வேற இருக்கக்கூடிய நுண் கிருமிகள் எல்லாம் அந்த தாயினுடைய கருப்பையில் இருந்து இந்த உயிர் ஒன்று சேர்ந்தவுடனே அதன் பசியினால் அதை எடுத்து விடாமல் காத்து இருக்கக்கூடியவன் சொல்லுவான். எனவே காய கருப்புழியில் காத்திருந்தும் அந்த இடத்துல பெருமாள் இருந்து தந்தையினுடைய கருவிலே 2 மாதம் இருந்து தாயினுடைய கருப்பைக்கு வந்து அங்கு பெருமாள் காத்து இந்த ஈனமின் கருவு செருவினில் பிழைக்கும் கிருமியினால் தாக்கப்படாமலும் ஒருமதி தாண்டியின் இருமதியும் பிழைக்கும் 20 தண்ணில் அந்த ஒவ்வொரு மாதத்திலும் உயிர்களை எப்படி பெருமான் காக்கின்றார் என்ற செய்தியை சொல்வார். 7 திங்களில் தாழ்புவி பிழைக்கும். சில குழந்தைகள் என்ன பண்ணும், குறை மாசத்துல 7 மாதத்துல பூமிக்கு வந்துடும். 10 மாதம் உள்ள 7 மாதத்திலேயே வெளியில வந்துடும். அப்படி குறை பிரசவம் ஆகாமல் காத்து இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு மாதத்திலும் என்னென்ன காரணத்தினால அந்த கரு கலைந்து போகாமல் இந்த காரணத்தை சொல்லி இதையெல்லாம் செய்வது பெருமானுடைய பெரும் கருணை. சொல்றார், பொய்யாத வல்லபமே போற்றி. வல்லபம் அப்படின்னா பெருமானுடைய வலிமையும் கருமையும் தான் நம்ம இன்றைக்கும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு
காரணம். வேலை நித்திரை யாத்திரை உழைக்கும். ஒவ்வொரு நொடியும் நமக்கு தெரியுமா, நம்ம உறங்க செல்லும் போது நம்முடைய உயிரினுடைய அறிவாற்றல் என்ன செய்யும், இந்த பூர்வ நடுவிலிருந்து கொஞ்சமாக உயிர் இறங்கி மூலாதாரத்திற்கு சென்று திரும்ப மறுபடியும் விழிப்பு நிலைக்கு வரும்போதுதான் நம்ம நாள்தோறும் பெருமாள் என்ன செய்கின்றார், இந்த உயிருக்கு ஒரு ஓய்வை கொடுத்து திரும்ப மீண்டும் பிறப்புகின்றதை போல எல்லா உயிர்களுக்கும் சங்கார காலத்துல இந்த உடலை நீக்கி மீண்டும் ஒரு இருப்பிலே வைத்து அவர் செய்த வினைக்கு ஏற்ப மீண்டும் அவர்களுக்கு பிறவியிலே ஆட்படுத்துகின்றார் என்ற செய்தி மாத்திரம். காயப்பருக்குழியில் காத்திருந்தும் காமியத்துக்கு ஏய அவர்கள் எடுத்து வந்த அந்த பாவத்துக்கு பயனுக்கு ஏற்ப கை கால் முதலாம் எப்பொழுதும் ஆக அறவே செய்து அந்த கை கால் முதலாக இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளை எல்லாம் கொஞ்சமா ஒவ்வொரு வாரத்தில் ஒவ்வொரு உருவாக ஆரம்பிக்கும். அப்படியெல்லாம் உருவாக்கி திருத்தி பின்பு யோகிருத்தி அந்த தாயினுடைய கருவறையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கையை முடித்துக் கொண்டு அப்படியே அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த கோலத்துக்கு கொண்டு வந்து முன்புக்க ஐய வழியே கொண்டு அணைகின்ற பொய்யாத வல்லவமே போற்றி. அந்த கருவறையிலிருந்து மீண்டும் இந்த பூமிக்கு வரச் செய்கின்ற அந்த கருணை திறம், பொய்யாத வல்லவம், எக்காலத்திலும் பொய்க்காத தன்மையுடைய பெருமாளை உன்னுடைய திருவருளை போற்றுகின்றேன் என்று இங்கே நமக்கு காட்டுகின்றார்.